தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கவர்னரிடம் புகார் அளித்தார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கவர்னரிடம் புகார் அளித்தார். மே 10ஆம் தேதி ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றார். மைனாரிட்டி அரசாங்கம் அமைத்தார். திமுக கூட்டணி கட்சிகளின் துணையுடன் இந்த ஆட்சி நடைபெறுகிறது. தற்பொழுது அதிமுகவை சார்ந்த பல சட்டமன்ற உறுப்பினர்களை ஜோசப் விஜய் குதிரை பேரம் நடத்தி விலை பேசி வாங்கி வருகிறார். அவர்கள் ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்துவது சம்பந்தமாக ஏற்கனவே RS பாரதி திமுகவை சார்ந்தவர் கவர்னரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். தமிழக வெற்றி கழகம் தங்களை அணுகியதாகவும் அவர்களுடைய அப்ரோச் தங்களுக்கு பிடித்ததாகவும் அதனால் தாவேகாவில் இணைந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனை மேற்கோள் காட்டி குதிரை பேரம் நடத்தும் இந்த ஜோசப் விஜய் அவர்களை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று கவர்னரிடம் புகார் அளித்துள்ளார் திமுகவை சார்ந்த RS பாரதி. கவர்னர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக RS பாரதி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பலர் கவர்னரிடம் புகார் அளித்துள்ளனர். ஜோசப் விஜய் அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தி விலைக்கு வாங்குவது ஊரறிந்த விஷயம். ஒரு ஆள் மெஜாரிட்டி வாங்கணும்னா பொது தேர்தலில் மெஜாரிட்டி வாங்கணும், இல்லாட்டினா எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி இடைத்தேர்தல் மூலமாக மெஜாரிட்டி வாங்கணும். அதை விட்டு செயற்கையாக இடைத்தேர்தல் நடத்துவது ரொம்ப தவறு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கோடிக்கணக்கில் பணத்தாசை காமிச்சு சின்ன பிள்ளைக்கு மிட்டாயை காமிச்சு ஏமாத்துகிற மாதிரி அவங்கள ராஜினாமா செய்ய வைக்கிறது மிகப்பெரிய தவறு. ஏற்கனவே சின்ன பிள்ளைகளை வச்சு தான் குழந்தைகளை வச்சு தான் விஜய் ஜெயிச்சதாக ஒரு புகார் இருக்குது. ரீல்ஸ் போட்டு ரீல் விட்டு ஆட்சி அமைத்துள்ளார் ஜோசப் விஜய். தற்பொழுது குதிரை பேரம் நடத்தி அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது தற்பொழுது கவர்னரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கவர்னர் நடவடிக்கை இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக அறிவித்துள்ளது.